ஐபிஎல் தொடரின் இரண்டாவது போட்டி இன்றைய தினம் ஆரம்பமாக இருந்தது. முன்னாள் சாம்பியன்களான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் இன்றைய தினம் மோதி இருந்தன. இந்த போட்டியை பொறுத்த மட்டிலே இந்த போட்டி ஆரம்பமாவதற்கு முன்னாலே எல்லோருடைய பேவரட்ஸாகவும் இருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. அதற்கு காரணம் அவர்கள் பலமான ஒரு அணியாக இருந்தார்கள். எப்போதுமே மும்பை இந்தியன்ஸ் அணியினை பொறுத்த மட்டிலே ஒரு பலமான அணி தான். ஆனால் இம்முறை இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கிறது. அதற்கு காரணம் 2026 ஆண்டு இந்த வருடத்துக்காக விளையாடிய T20 உலகக்கிண்ண கோப்பையில் பங்கு பற்றி இறுதிப் போட்டியை வென்றிருந்த இந்திய அணியில் பங்கு பற்றிய 4 வீரர்கள் இப்போது இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியிலே இருக்கிறார்கள். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா மற்றும் அணியின் தலைவரான அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தலைவரான ஹர்திக் பாண்டியா, அதே நேரம் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகிய 4 இருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக 2024 ஆண்டு உலக கிண்ண கோப்பையை கைப்பற்றி கொடுத்த இந்தியாவுக்காக கோப்பையை கைப்பற்றி கொடுத்த ரோஹித் சர்மாவும் இந்த அணியிலே இருக்கிறார். ஆகவே கிட்டத்தட்ட 5 வீரர்கள் இந்த அணியிலே இருக்கிறார்கள். இதன் காரணமாக இம்முறை இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. கடந்த வருடமும் இதே 5 இருந்தார்கள். ஆனால் இந்த வருடம் இந்த 5 இருக்கக்கூடிய போமை பார்க்கும்போது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது, எப்படியாவது இந்த போட்டியிலே கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மும்பை இந்தியன்ஸ் அணியின் மீது இருந்தது. அந்த வெற்றியின் எதிர்பார்ப்பை எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து வைத்திருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. மும்பை இந்தியன்ஸ் அணியினை பொறுத்த மட்டிலே கிட்டத்தட்ட 14 வருடங்கள், அதாவது 2012 ஆண்டு இடம்பெற்ற ஐபிஎல் தொடரின் போதுதான் அவர்கள் விளையாடிய முதல் போட்டியிலேயே வெற்றி பெற்றிருந்தது. அதன் பிறகு 14 வருடங்களாக எந்த ஒரு முதல் போட்டியிலுமே தாங்கள் விளையாடிய முதல் போட்டியிலே வெற்றியே பெற்றதில்லை இதுவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி. அந்த சாதனையை இன்றைய தினம் முறியடிக்கும் என்று எல்லோராலுமே எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு காரணம் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பலமும், அதே போல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினை பொறுத்த மட்டிலே அவர்கள் அவ்வளவு பலமான ஒரு அணியாக இம்முறை இல்லை. அவர்களுடைய பந்து வீச்சாளர்கள் அவ்வளவு பெரிதாக இல்லை என்பதன் காரணமாக இந்த முறை அந்த சாதனை முறியடிக்கப்பட்டு 14 வருடங்களுக்கு பிறகு முதல் போட்டியிலே எப்படியாவது வெற்றி பெற்றுவிடும் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த மும்பை இந்தியன்ஸ் அணி இன்றைய தினம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியினை வீழ்த்தும் என்று. சரி, ஸ்கோர் விவரங்களை பார்ப்போமாக இருந்தால் இந்த போட்டி கொல்கத்தா மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் ஆரம்பமாக இருந்தது. இரவு 7:30 மணிக்கு போட்டிகள் ஆரம்பமாக இருந்தன. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. முதலிலே துடுப்படுத்தாடுமாறு பணித்திருந்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. அந்த வகையிலே முதலிலே துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 4 விக்கெட்டுகளை இழந்து 220 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. வான்கடை மைதானத்தினை பொறுத்த மட்டிலே 220 என்பது விரட்டி அடிக்கப்படக்கூடிய ஒரு இலக்கு தான். இருந்தாலும் 200க்கு மேலே அதிக ஓட்டங்களை பெற்றால் ஒரு பிரஷர் இருக்கும் என்பதன் காரணமாக இந்த இலக்கில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கலாமா, துரத்தி அடிக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. அந்த கேள்வியினை தவிடு பொடியாக்கி இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவிலே 220 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அவ்வணி சார்பாக அஜிங்கிய ரஹானே அவர்தான் அணியின் தலைவர். மிக மிக சிறப்பாக ஆடியிருந்தார். வெறுமனே 40 பந்துகளை எதிர்கொண்டு 3 பவுண்டரிகள் 5 சிக்ஸர்கள் அடங்கலாக 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அவருக்கு பக்கபலமாக பின் ஆலன் 17 பந்துகளில் 5 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் அடங்கலாக 37 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். கேமரூன் கிரீனும் 10 பந்துகளிலே 18 ஓட்டங்களையும், அங்கிஷ் ரகுவன்ஷி மிக மிக சிறப்பாக ஆடியிருந்தார். வெறுமனே 29 பந்துகளிலே 6 பவுண்டரிகள் 2 சிக்ஸர்கள் அடங்கலாக 51 ஓட்டங்களையும், ரிக்கு சிங் 21 பந்துகளிலே 4 பவுண்டரிகள் அடங்கலாக 33 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது 20 ஓவர்கள் நிறைவிலே 4 விக்கெட்டுகளை இழந்து 220 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் பந்து வீச்சினை பொறுத்தமட்டிலே ஷர்துல் தாக்கூர் மிக மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 39 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அதே போல ஹர்திக் பாண்டியா 3 ஓவர்கள் பந்து வீசி 39 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். ஆகவே 220 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 4 விக்கெட்டுகளை இழந்தது. எனவே 221 என்ற இமாலய வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணியானது 19.1 ஓவர்கள் நிறைவிலே 4 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து வெற்றி இலக்கினை அடைந்தது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் துடுப்பாட்டத்தினை பொறுத்த மட்டிலே ரயல் ரிக்கில்டன் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் களமிறங்கி இருந்தார்கள். அவர்களுடைய முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்ட போது மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய ஸ்கோர் 148. மிக மிக சிறப்பாக ஆடியிருந்தார்கள். அப்படியே வெளுத்து தள்ளி இருந்தார்கள். இந்த இருவருமே வானவேடிக்கை சிக்ஸர் மழை பொழியப்பட்டிருந்தது. ரயல் ரிக்கில்டன் 43 பந்துகளிலே 4 பவுண்டரிகள் 8 சிக்ஸர்கள் அடங்கலாக 81 ஓட்டங்களையும், ரோஹித் சர்மா 38 பந்துகளிலே 6 பவுண்டரிகள் 6 சிக்ஸர்கள் அடங்கலாக 78 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். அந்த சந்தர்ப்பத்திலே, அதாவது 148 ஓட்டங்களை பெற்றிருந்த சந்தர்ப்பத்தில் தான் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. அதன் பிறகு சூரியகுமார் யாதவ் 8 பந்துகளிலே 16 ஓட்டங்களையும், திலக் வர்மா 14 பந்துகளிலே
20 ஓட்டங்களையும், அணியின் தலைவர் ஹார்திக் பாண்டியா 11 பந்துகளிலே ஆட்டமிழக்காத 18 ஓட்டங்களையும், நமன்தீப் 2 பந்துகளில் 5 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்காமல் இருக்க 19.1 ஓவர்கள் நிறைவிலே வெற்றி இலக்கினை அடைந்தது. வெறுமனையே 4 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்து 6 விக்கெட்டுகளினால் வெற்றியினை பதிவு செய்திருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி. கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு பிறகு தான் விளையாடிய முதலாவது போட்டியிலே வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றது மும்பை இந்தியன்ஸ் அணி. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பந்துவீச்சினை பொறுத்த மட்டிலே வைபவ் அரோரா 4 ஓவர்கள் பந்து வீசி 52 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினையும், கார்த்திக் தியாகி 4 ஓவர்கள் பந்து வீசி 43 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினையும், சுனில் நாராயண் 3 ஓவர்கள் பந்து வீசி 30 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினையும் கைப்பற்றியிருந்தனர். ஒரு ஆட்டமிழப்பானது ரன் அவுட் செய்யப்பட்டிருந்தது. ஆகவே 4 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்திருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. இதன் காரணமாக 6 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது மும்பை இந்தியன்ஸ் அணி. போட்டியின் நாயகராக இந்த வருடம் அணிக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருந்த மும்பையின் மைந்தனான 4 ஓவர்கள் பந்து வீசி 39 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்த ஷர்துல் தாக்கூர் தெரிவு செய்யப்பட்டார். சரி, இன்றைய தினம் இடம்பெற்ற போட்டியின் ஸ்கோர் விவரங்கள் மற்றும் விமர்சனம் இதுதான். நாளைய தினம் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு போட்டி இடம்பெற இருக்கிறது. இதுவும் முன்னாள் சாம்பியன்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய தளபதி என்று வர்ணிக்கப்பட்ட ரவீந்திர ஜடேஜா இந்த வருடம் ராஜஸ்தானிலே விளையாடுகிறார். இதுவரை காலமும் ராஜஸ்தானுக்காக அணித்தலைவர் பதவியிலே இருந்து அணியை தலைமை தாங்கியிருந்த சஞ்சு சாம்சன் இந்த முறை சென்னை அணியிலே விளையாடுகிறார். ஆகவே மிக மிக ஒரு சுவாரஸ்யமான போட்டியாகவும் மிகவும் விறுவிறுப்பான போட்டியாகவும் எல்லோராலுமே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போட்டி நாளைய தினம் கவுஹாத்தி மைதானத்திலே ஆரம்பமாக இருக்கிறது. இந்த போட்டிகள் ஆரம்பமானவுடன், போட்டிகள் நிறைவடைந்தவுடன் உங்களுக்கு முழுமையாக ஸ்கோர் விவரங்களையும் அதே போல இடம்பெற்ற சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்களுடன் கலந்துரையாடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போல என்ன யாருமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ தினமும் ஒவ்வொரு வீடியோ வந்து கொண்டே இருக்கும். அந்த வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் நாளை இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.